கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு ஒரு லேடி வந்திருப்பாங்க. அவங்க பொண்ணு கூட்டிகிட்டு படிப்பு செலவுக்கு வந்து காசு இல்லைம்மா, இந்த மாதிரி வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மருது வந்து என்ன பண்ணுவார், இங்கேருந்து போயிடுங்க, காசெல்லாம் வந்து கேட்காதீங்க, அது என்ன நீங்கள் கை கால் நல்லா தானே இருக்குது, நீங்கள் வந்து சம்பாரித்து உங்கள் பொண்ணுக்கு வந்து கட்ட வேண்டியதானே, இது ஒன்றும் சத்திரம் கிடையாது சாமுண்டீஸ்வரி மேடம் உதவி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சிருவாங்க. அதை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ரேவதி வந்து என்ன இது இப்படிலாம் பேசுகிறாரு, ராஜசேதுபதியோட பேரை வந்து ஆஹா ஓஹான்னு சொல்லிட்டு ஊரில் சொன்னாங்க, ஆனால் இவர் என்னவோ வந்து இப்படி வந்து கீழ்த்தனமாக வந்து மனசை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம ரேவதியே வந்து அந்த அம்மா வந்து பார்க்குறதுக்கு ஊருக்கு வந்து காசு எடுத்துகிட்டு நேராக வந்து போவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து இந்த மாதிரி ராஜசேதுபதி பேரை இங்கே தான்மா இருந்தார், காணோம், நான் உங்களுக்கு காசு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது அவர் வந்து எங்களுக்கு உதவி பண்ணிட்டாரு, அவர் பேர் கார்த்தி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. எங்கன்னு நீங்கள் காமிக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பொண்ணு அதாச்சும் நம்மள அந்த ஆன்ட்டியோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து கார்த்தி மாமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரேவதி பார்த்து சரியான ஷாக் ஆகிடுவாங்க. என்ன இது, இவர் வந்து கார்த்தியா, அப்போ வந்து இவர் தான் ராஜசேதுபதி பேரன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி வந்து வழக்கம் போல் வந்து ஆஃபீஸுக்கு வந்து போவாங்க. அப்போ வந்து பிரியா வந்து என்ன ரேவதி கல்யாணம்லாம் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கேஷுவலாக வந்து ஆமாம் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேவதி வந்து இந்த மாதிரி பிரியா கிட்ட ஒரு உண்மையை போட்டு உடைப்பாங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரி வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பிரியா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளோட ரேவதி வந்து சொல்லிடுவாங்க. அதாச்சு பிரியா வந்து கேட்பாங்க, என்ன ரேவதி ரொம்ப சந்தோஷமாக இருக்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம எம்டி வந்து வேறு யாரும் கிடையாது, ராஜசேதுபதியோட பேரந்தா அப்படின்னு சொல்லும் போது ராஜசேதுபதியா அது யாரு அப்படின்னு வந்து கேட்கும்போது அது வந்து என்னோட தாத்தா தான், எம்டி வந்து என்னோட மாமா பையன்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. இப்போ நம்மளோட பிரியாவுக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். ஐயோ நம்மளோட கனவு வந்து செதஞ்சு போச்சே, என்னடா இது, நம்ம வந்து எம்டியை வந்து அடையலான்னு சொல்லிட்டு பார்த்தா இவ வந்து இப்படி சொல்கிறாளே, இப்போ எப்படி தான் நம்ம வந்து எம்டி அடைய போகிறது, இதில் வேற இவங்க அம்மா வந்து இவ வந்து கரெக்டான்னு சொல்லிட்டு எம்டி சார் உனக்கு தான் சொல்லிட்டு கேரண்டி கொடுத்தாங்களே அப்படின்ற மாதிரி வந்து மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. அது சரி ரேவதி, நீ தான் வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறியே, அப்புறம் வந்து ராஜசேதுபதியோட பேரனை நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது இல்லை நான் அவரை விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்மளோட பிரியாவுக்கு சரியான ஷாக் ஆகிடும். என்னடா இது இப்படிலாம் நடக்குது, இதை எப்படியாவது தடுத்தாகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.